மகாபாரத கதை. துரோணர். சொல்வது ஹேமலதா. துரோணர் குருகுலத்தில் இருந்து படிக்கும்போது அவரோட சேர்ந்து படித்தது துருபதன்னு ஒரு இளவரசன். அவன் பாஞ்சால நாட்டு இளவரசன். அவங்க 2 பேரும் நல்லா ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப உதவி செஞ்சுப்பாங்க, நெருங்கி பழகினாங்க. ஒரு சமயம் துருபதனுக்கு வேட்டையாட போகும்போது ஒரு விலங்கினால் புலியோ ஏதோ ஒன்று அவர் மேலே பாய வருது. அப்போது துரோணர் அவரை காப்பாற்றினார். அதுலேருந்து 2 பேரும் உயிர் தோழர்கள் ஆயிட்டாங்க. எங்கே போனாலும் சேர்ந்து தான் போவாங்க வருவாங்க. துருபதன் ஒரு தடவை என்ன சொன்னார், எல்லோரும் அங்கேருந்து வெளியில் வரணும்ல குருகுலத்தை விட்டு படித்து முடிஞ்சப்புறம். அப்போது நான் பாஞ்சால நாட்டுக்கு போகிறேன், நீ உனக்கு என்ன தேவைனாலும் அங்கே வா, நம்ம 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து தான் இருக்கிறோம். நீ அங்கே வந்தேன்னா உனக்கு நான் என்னோடய ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தருவேன். நம்ம அங்கேயும் போய் அப்படியே 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு துருபதன் சொல்லுவான். அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு. துரோணர் என்ன பண்ணுவார், அவருடைய ஒய்ஃப் கிருபின்னு பேர், கிருபாச்சாரியார் கிருபின்னு 2 பேர் ட்வின்ஸு. அந்த கிருபாச்சாரியார் அஸ்தினாபுரத்தில் அவர் அங்கே இருப்பார். அதனால் கிருபியோட வீட்டுக்கு போவார் அவர். அவங்களுக்கு அஸ்வத்தாமன்னு ஒரு குழந்தை துரோணருக்கு. ஒரு சமயம் அவங்க எங்கேயோ காட்டில் எங்கேயோ இருந்தாங்க. அதனால் அவரோட அஸ்வத்தாமனுக்கு ரொம்ப ஏழ்மையில் இருந்தான். அவனுக்கு பசிக்கு பால் கூட கிடைக்கல. அப்போது கிருபி சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு ராஜா கிட்ட வேலை பார்த்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வாங்க, நீங்கள் தான் இவ்வளோ வில்வித்தை அது இதெல்லாம் படிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாள். அப்போது துரோணருக்கு ஞாபகம் வருது, துருபதனோட ஞாபகம் வருது. சரின்ட்டு அவன் அங்கே பாஞ்சால தேசத்துக்கு போவான். போய் முதல்ல துரோணரை நல்லதான் அவன் கூப்பிட்டு எல்லாம் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. துருபதன் அப்போது ராஜாவாயிடுவான். அப்போது துரோணர் கேட்பார், நீ என்னை ஒரு காலத்தில் 2 பேரும் சரிசமம்னு சொன்னியே, என்னையும் பாதி ராஜ்யம் கொடுத்து அரசனாக்குறேன்னு சொன்னியே அப்படின்னு கேட்பான். அப்போது துருபதன் அது ஏதோ நான் அந்த காலத்தில் சொன்னது, இப்போ நீ இருக்கிற நிலமை என்ன, நான் இருக்கிற நிலமை என்ன, உனக்கு போய் நான் அரசரெல்லாம் ஆக்க முடியுமா, வேணும்னா ஏதோ தானம் வாங்கிட்டு போ, குழந்தைக்கு பசிக்குதுன்னு சொன்னேன், அதனால் பசுமாடு தானமாக தரேன், எவ்வளோ வேணுமோ வாங்கின்னு போ அப்படின்னு சொல்லுவான். அப்போது அவனுக்கு துரோணருக்கு கோபம் வந்துடும். நீ என்ன இப்படி சிநேக துரோகம் மாதிரி பேசுகிற, அன்றைக்கி நீ சொன்னதுனால தானே நான் சொன்னேன், எனக்கு நீ உன் ராஜ்யம்லாம் கொடுக்க வேண்டாம், ஒரு மரியாதையாவது நீ கொடுக்கலாம். நீ இது மாதிரி சொல்கிறத பார்த்து இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க, இப்படி என்னை இழிவுபடுத்திட. சரி இரு, இன்றைக்கி நீ ராஜாங்கிற ஒரு திமிர்னால தானே இப்படி பண்ணேன், உன்னை ஒரு நாளைக்கு மாற்றி நான் உனக்கு ராஜாவாகி நீ என்கிட்ட இதே மாதிரி கையேந்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவார் துரோணர். துருபதனுக்கு கோபம், இவன் வேணும்னா ஏதாவது வாங்கின்னு போக வேண்டியது தானே, ராஜ்யம்லாம் இவன் கேட்கலாமா, இப்படி திமிராக சொல்லிட்டு போகிறான் அப்படின்ட்டு 2 பேருக்கும் ஒரு விரோதம் வந்துடுது மனசுக்குள்ளே. அப்புறம் துரோணர் என்ன பண்ணுவார், கிருபாச்சாரியார் இருக்கார்ல அஸ்தினாபுரம், அங்கே போய் இருக்கலான்ட்டு அவரோட ஒய்ஃப் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க, கிருபி பையெல்லாம். அதனால் அங்கே போயின்னு இருப்பார். போகும்போது இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் எல்லாம் சின்ன சின்ன பசங்க அப்போது எல்லாம் விளையாடின்னு இருப்பாங்க. அப்போது கேணி ஒன்று இருக்கும், அந்த கிணத்துக்குள்ளே அவங்க விளையாடிட்டு இருந்த பந்து கீழே விழுந்துடும். அதை எப்படி வெளியில் எடுக்கிறது என்னன்ட்டு எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. கீழே குதிக்கிறதுக்கும் எல்லாருக்கும் பயம், ஏன்னா ஆழமான கிணறு, அது விழுந்துட்டா எப்படி மேலே வருது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக துரோணர் போகிறாரு. இதுதானே உங்களோட பிரச்சனை, இதை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு பக்கத்துலேருந்து ஒரு கத்து அருகம்புல் இருக்கும்,
அதை எடுத்துகிட்டு வந்து அதை ஒன்று ஒன்றா அந்த பந்து மேலே கரெக்டாக விடுவார். முதல்ல ஒரு 2 அருகம்புல் போய் பந்து மேலே படும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அருகம்புல் விட்டு 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 அந்த புல் மேலேயே விடுவார். முதல்ல போய் எது உக்காந்ததோ அந்த புல் மேலே திருப்பி விடுவார். அது ஒன்றோட ஒன்று ஒட்டி 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 நீளமாக கிணத்தோட முனை வரைக்கும் வந்துடும். அப்புறம் அதை எட்டி பிடிச்சிடுவார். பிடிச்சி மெதுவாக அப்படியே சேர்ந்துற மாதிரி எடுத்தாக்க பந்து மேலே வந்துடும்ல. எல்லா பசங்களும் சந்தோஷமாக இவர் இப்படி எடுத்துட்டாரே அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. அர்ஜுனன் மட்டும் ஓடி போக மாட்டான். அவர்கிட்ட நீங்கள் எப்படி இதை எடுத்தீங்க, இதை எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு அவன் கேட்பான். அப்போயே துரோணன் நினச்சிப்பார், இவன் ஒருத்தன் தான் நம்மளுக்கு சரியான சீடன் நம்மளுக்கு கிடச்சிருக்கான், இவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் எல்லாம் அப்படின்ட்டு. நீ போய் அவருக்கு தெரியும்ல இவங்கெல்லாம் ராஜா வம்சத்துவங்கன்ட்டு, நீ போய் உங்கள் தாத்தா கிட்டே போய் சொல்லு. அப்போது அவரை என்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வைப்பார் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிடுறார் துரோணர். அதே மாதிரி அர்ஜுனன் என்ன பண்ணுறான், நேராக ஓடி போய் பீஷ்மரோட மடியில் உட்காந்து நடந்த கதையெல்லாம் சொல்லுவான். அவரை எனக்கு வாத்தியாராக்குங்க, அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கணும் அப்படிமா. அப்போயே பீஷ்மர் கண்டுபிடிச்சிடுறாரு, இது துரோணராக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் அவரை போய் பார்த்து எல்லா ராஜகுமாரர்களுக்கும், இவங்க 105 பேர் இருப்பாங்கள்ல, 105 பேருக்கும் இனிமேல் நீங்கள் தான் உங்கள் குருகுலத்தில் பாடம் நடத்தணும், சிஷ்யதானம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி எல்லா பசங்களாம் அங்கே போய் எல்லாம் கற்றுப்பாங்க. அப்போ கர்ணன் தனியாக வெளியில் இருப்பான். அவனும் போய் துரோணர் அவன் தேரோட்டி, அந்த ஊரில் இருக்கிற பீஷ்மரோட தேரோட்டி ஒருத்தர் இருப்பான், அதிரதன்னு. அவனோட பையன் கர்ணன். அவன் போய் எனக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்பான். அப்போ துரோணன் சொல்வார், இல்லை இல்லை, இது ராஜகுமாரர்களுக்கு மட்டும்தான் சொல்லித்தருவேன், நீ ராஜவம்சத்தில் பிறக்கலை, அதனால் உனக்கு நான் சொல்லித்தர மாட்டேன்னு அவனை திருப்பி அனுப்பிடுவார். அப்புறம் இவர் எல்லா குழந்தைங்களுக்கும் நல்லா எல்லாம் சொல்லி கொடுத்துருவார். எல்லாம் பெரிய பெரிய ஆளாயிடுவாங்க. கொஞ்ச நாள் வருஷங்களுக்கு சில வருஷங்கள் ஓடிடும். அதுக்குள்ளே அர்ஜுனன் நல்ல பெரிய வில்லாளி ஆகிடுவான். எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது அவங்கவுங்க நல்லா கற்றுனுடுவாங்க. துரியோதனனும் பீமனும் கதாயுதம் அது நல்லா பிரயோகிக்க தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு வித்தையெல்லாம் கற்றுப்பாங்க. இப்போ இவங்க எல்லாரும் திருப்பி அஸ்தினாபுரத்துக்கு போயிடுவாங்க. அப்போது இவருக்கு குரு தட்சணை கொடுக்கணும்ல. அப்போது என்ன குரு தட்சணை கொடுக்கணுன்ட்டு இவங்களாம் பேசின்னு இருப்பாங்க, அவன் தாத்தாலாம். அப்போ துரோணர் சொல்வார், எனக்கு பாஞ்சால தேசத்தில் துருபதன்னு ஒரு ராஜா இருக்கான், அவனை எப்படியாவது தோற்கடிச்சு அவனை கையும் களவுமாக பிடிச்சின்னு என்கிட்ட கொடுக்கணும். அவனை கொலை பண்ணக்கூடாது, பட் அவனை அடிமை பண்ணி கூட்டின்னு என் கையில் ஒப்படைக்கணும். அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய குருதட்சணை அப்படின்னு சொல்லுவார். இவங்கெல்லாம் முதல்ல யோசிப்பாங்க. குருதட்சணைக்காக பாஞ்சால தேசமும் பெரிய தேசம், இவங்க அஸ்தினாபுரம் மாதிரி பெரிய ஊர் தான். அதை போய் இவங்க சின்ன பசங்க தானே, இவங்க எப்படி எல்லாம் ஜெயிக்க போகிறாங்கன்ட்டு. ஆனாலும் எனக்கு அதுதான் வேணும்னு சொன்னதும் சரின்ட்டு பீஷ்மர் எல்லாரையும் அனுப்புவார். முதல்ல இந்த துரியோதனரை அந்த சைடு கௌரவர்கள்லாம் போய் சண்டை போட்டு தோற்று போயிடுவாங்க. துருபதனை எல்லாரையும் சிறை பிடிச்சிடுவான். அப்புறம் இந்த பாண்டவாஸ் 5 பேரும் போய் அவரை துருபதனை தோக்கடிச்சிடுவாங்க. தோக்கடித்து துரோணர் சொன்ன மாதிரி கூட்டின்னு துரோணர் கையில் ஒப்படைப்பாங்க. அதுக்குள்ளே துரோணரே அங்கே வந்துடுவார். அங்கே அதே ராஜ்யத்துக்கு அரசவையில் அவர் துரோணர் அங்கே உட்காந்துருப்பார் ராஜா சீட்டில். இவன் துருபதன் கை கட்டின்னு வருவான். நீ ஒரு காலத்தில் என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கியா, இன்றைக்கி பாரு, இன்றைக்கி நான் ராஜா மாதிரி ஆகிட்டேன், என்னோடய சீடர்கள் இவங்க உன்னை தோக்கடித்து என்கிட்ட கொண்டாந்து விட்டுட்டாங்க, இனிமேல் நானாக உனக்கு கொடுத்தாதான், நீ அப்படி எடுத்தெறிஞ்சு பேசினேன், அதனால தான் நான் அப்படி உங்கள்கிட்ட நடந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. காலம் எப்படியும் மாறும், நம்ம யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது, உன்னோட திமிர் இப்போ அடங்கிடுச்சு இல்லையான்னு கேட்பான். துருபதன் பாவம் தலையை குனிஞ்சுன்னு நிற்பான். ஆனால் துரோணர் சரி இதை விட்டுரு, மறந்துடு, நீ செஞ்சால் நானும் செஞ்சேன், 2 பேரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, இப்போ எல்லாத்தையும் மறந்துடலான்ட்டு அவனோட ராஜ்யத்தில் பாதி ராஜ்யத்தை துருபதன்கிட்ட கொடுத்துட்டு நீ ஆசால் எப்போது போல் ராஜாவாயிரு, மீதி பாதி ராஜ்யத்துக்கு என்னோடய பையன் அஸ்வத்தாமன், காம்பல்யான் பேர் அந்த ஊருக்கு, அதுக்கு அவன் ராஜாவாக இருப்பான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க.
இதுதான் துரோணரோட கதை. இன்னும் இருக்குது அவரோட கதை. இப்போதைக்கு இது போதும். என்ன கதை பிடிச்சிருக்கா அவங்களுக்கெலாம்? பிடிச்சிருந்தா எப்போதும் போல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.